ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனுஷ் கர்பல். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற மூணு பொருளை வச்சு உங்களோட முடியை நீங்கள் எதிர்பார்க்குறத விட 3 மடங்கு அடர்த்தியாக முடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்வதற்கும் முடியோட ரூட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி தருவதற்கான ஒரு நேச்சுரல் ஹேர் பேக் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடி வந்துட்டு கொட்டிக்கிட்டே இருக்குது. சீப்பு போட்டாலே டெய்லி 20 அல்லது 30 முடிக்கிட்ட வந்துடுது. முடியில் கையை வச்சாலே கையோடு வருது. முடியில் அடர்த்தியே இல்லை, ரொம்ப தின்னாக இருக்குது. மண்டையில் முடி வந்துட்டு கலக்கமாக இருக்குது. என்ன பண்ணாலும் முடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே படாதீங்க. நான் சொல்ல போகிற இந்த ஹேர் பேக் வீக்லி 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே செம்ம ரிசல்ட் இருக்கும் கைஸ். இந்த ஹேர் பேக் உங்களோட ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கேல்பில் புது முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டி விடுங்க. முடி வளரும்போது நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக வளர்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபாலுக்கு நம்ம என்ன தான் கடையில் கிடைக்கிற காஸ்ட்லியான பொருளை வாங்கி யூஸ் பண்ணாலும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் கொடுக்குற ஒரு ரிசல்ட்டும் ஒரு சாட்டிஸ்ஃபையும் வேறு எதுலேயுமே இருக்காதுங்க. அண்ட் இதில் வந்துட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இப்போது அந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை தான். நான் எதுக்கு இந்த முருங்கைக்கீரையை எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்துட்டு நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். நம்மளோட ஸ்கேல்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நார்மலாக இருக்கிற ஹேர் க்ரோத்தை விட சீக்கிரமாக நல்ல ஸ்பீடாக ஹேர் வந்துட்டு வளருங்க. இந்த முருங்கைக்கீரையில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்துட்டு தலைமுடியில் நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸரை மெயின்டைன் பண்ணும். ரொம்ப ட்ரை ஹேராக இருக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது முடியோட டென்சிட்டி அண்ட் pH லெவலை வந்துட்டு ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணும். இதில் முடி வளர்ச்சிக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் அயன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குங்க. அண்ட் இதில் ஜிங்க்கும் அமினோ ஆசிட்ஸும் கூட அதிகமாக இருக்குது. இப்போ இந்த முருங்கைக்கீரையை உங்கள் முடிக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா உருவிட்டு சின்ன சின்ன காம்புகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். நல்லா உருவி எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இதை ஒரு 2-3 டைம் வந்துட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏதாச்சும் பூச்சிப்புழு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது வெந்தயம் தான். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஓவர் நைட் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் புரோட்டீன்ஸ் நிறையவே இருக்குது. இந்த வெந்தயம் நம்மளோட முடியை ஹெல்த்தியாக நல்லா லாங்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வெந்தயத்தில் ரிச் அயன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. இது முடியை உள்ளேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் முடியோட வறட்சியை நல்லாவே நீக்கி கொடுக்குங்க. இப்போ இந்த வெந்தயத்தை அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது முளைக்கட்டின பச்சை பயிறு தான். பயிறு வகைகளிலே ரொம்ப ஈஸியாக முளைக்கட்ட வைக்கிறது இந்த பச்சை பயிறு தாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிரை 5 அல்லது 6 மணி நேரம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பயிறு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேணாம். அதுக்கப்புறமா இப்படி ஒரு ஃபில்டரில் பயிரை வடிகட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத், ஈரமான காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா கவர் பண்ணி வச்சுடுங்க. மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த பச்சை பயிறு அழகாக குட்டி குட்டியாக வேர் விட்டு முளைச்சிருக்கும். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்ல இனிப்பாகவும் இருக்கும். நம்ம இதை இன்டேக்காக எடுத்துக்கும் போது நமக்கு டபுள் பெனிஃபிட்ஸ் இதிலேயே கிடைக்குங்க. இதில் முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான ஒரு சத்து இதில் இருக்குது. அது என்ன அப்படின்னா விட்டமின் B1ம் தயமினும் தான். நம்மளோட முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க முடிகளுக்கு உள்ளே இருந்தே நம்ம ஊட்டம் கொடுக்கணுங்க. அதுக்கு இந்த பச்சை பயிறு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது முடியோட பொலிவையும் உயிர் சக்தியையும் மீட்டெடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இது புது முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டிவிடும். நம்ம சேனலில் வெந்தயம் பச்சை பயிரை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோட்டீன் ஹேர் பேக் வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அரைச்ச பிறகு பாருங்கள் இந்த பேஸ்ட்டு எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. நல்ல ஒரு க்ரீனிஷ் கலர்லேயும் இருக்குது. இந்த பேஸ்ட்டை நம்ம தலையில் அப்ளை பண்ணினா ரொம்ப திப்பியாக கீரையோட நார் வந்துட்டு நம்ம தலையில் அங்கங்கே ஒட்டி இருக்கும்.
நமக்கு தலைமுடி அலசுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை இப்போ ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கிளாத் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது ஈஸியாக ஃபில்டரும் ஆகும். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வடிகட்டுங்க. நான் மொத்தமாக சேர்த்துட்டேன். வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வழியாக நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஜூஸை பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. கையில் தொடும்போது ஜெல்லி மாதிரியே இருக்குதுங்க. அண்ட் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தியாகவும் இருக்குது. இப்போ இந்த பேஸ்ட்டோட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஏன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும், அதனால தான். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் ஆயில் வச்சுட்டு சிக்கில்லாமல் சீவி வச்சுக்கோங்க. நான் எப்போ ஹேர் பேக் போடுறதா இருந்தாலும் முந்தின நாள் நைட்டே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு என் தலைமுடியை நல்லா சிக்கில்லாமல் சீவி வச்சுக்குவேன். நல்லா சீவிட்டு ஹேரையும் நல்லா பின்னி போட்டுப்பேன். நான் இப்போவும் நல்லா சிக்கு எடுத்து தான் வச்சுருக்கேன். ஆயிலி ஹேரில் தான் இருக்கிறேன். ஸோ லைட்டாக தலையை சீவிட்டு ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் பேக்கை ஸ்கால்பில் இருந்து தான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கால்பில் உங்கள் முடியை குட்டி குட்டி செக்ஷனாக பிரிச்சுட்டு நல்லா ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுங்கள். ஸ்கால்பில் உங்களோட என்டையர் ஹேருக்குமே நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு முடியோட ரூட்ஸ்லையும் நல்லா இறங்குற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது பொறுமையாக தாங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம வேகமாக அப்ளை பண்ணும்போது நம்மளோட முடியில் அதிகமாக சிக்கு விழவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஹேர் பேக்கை ஃபோர்ஹெட்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு சிலருக்கு பால்னஸாகவும் இருக்கும். நம்ம இப்படி ஃபோர்ஹெட்டில் நல்லா அப்ளை பண்ணும்போது அங்கேயும் வந்துட்டு நியூ ஹேர் க்ரோத் வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. முடியை இப்படி ரெண்டாக பிரிச்சுட்டு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஹேர் பேக்கும் வந்துட்டு எல்லா முடியிலையும் இறங்குங்க. இப்போ முடியோட டாப் டு எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மைல்டாக ஒரு மசாஜ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணும்போது முடி கொட்டின இடத்துல இருந்து புது முடி சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். நல்லா மசாஜ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களோட முடியை நல்லா ஒன்றா சேர்த்துட்டு ஒரு பன் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் இந்த ஹேர் பேக்கை நல்லா ஊற விடுங்க உங்கள் தலையில். ஹேர் பேக்கு கொஞ்சம் கூலிங்காக தாங்க இருக்குது. ஸோ கூல் பாடியாக இருக்கிறவங்க 10 மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ஹேர் பேக்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு அல்லது சிகைக்காய் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோடய முடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக சில்கியாக கண்டிஷ்னர் அப்ளை பண்ண மாதிரியே இருக்குது. பட் நான் வந்துட்டு எந்த கண்டிஷ்னரும் அப்ளை பண்ணது கிடையாதுங்க. முடி வந்துட்டு நல்ல பவுன்ஸியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சிக்குமே எனக்கு அதிகமாக விழலை. முடியும் வந்துட்டு அதிகமாக நமக்கு கையில் ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் முடி வரும்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு முடியும் வரலை. எனக்கு பர்சனலாக இந்த ஹேர் பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்குற ஹேர் பேக் வீடியோ எல்லாமே என் ஹேர் டென்சிட்டியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனல் அனுஷ்கர்பலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.